நம்ம ஐயனார் துணை சீரியல்ல நடேசன் பண்ண அட்டகாசத்தால இன்னும் வீடு அப்செட்ல தாங்க இருக்கு. நிலா மேல சத்தியம் பண்ணியும் நடேசன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்தாரு. வீடு நடேசன் மேல பயங்கர கோவத்துல இருக்கு. இதுக்கிடையில நிலா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சம்பள பணத்தை வாங்கி மந்த்லி பட்ஜெட் போடுறாங்க. வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. நிலா பண்ணதை நினைச்சு சோழன் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. அதை நிலா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே சந்தோஷத்துல நிலா கிட்ட சோழன் இன்னும் ஒரு வருஷம் நமக்கு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே நிலாவோட முகமே மாறுதுங்க. இதுக்கு நிலா என்ன பதில் சொல்ல போறாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் நிலா கிட்ட, நிலா உன்னாலதான் இந்த வீடே வீடு மாதிரி இருக்கு. நீ வந்த பிறகுதான் இந்த வீடே மாறி இருக்கு. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும் போல. சேர்னு எவ்வளவு முயற்சி பண்ணியும் நடக்காத நிறைய விஷயம் நீ வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் எல்லா ஆண்களையும் ஒரு பொண்ணு தான் நின்று வழி நடத்தணும் போல. நீ சூப்பர் நிலா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரோ ஒரு ஆள் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சோழன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிரும். பல்லவனும் வேலைக்கு போயிடுவான். நம்ம வீடே நிறைய சம்பாதிக்கும். நம்ம வீட்டை மாத்திரலாம். அப்படியே நமக்கும் இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ள ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்துரும் அப்படின்னு நிலா கிட்ட சோழன் சொல்றாருங்க. சோழன் சொன்னதை கேட்டு நிலாவோட முகமே மாறுது. நிலா அதை கேட்ட உடனேயும் அப்செட் ஆகி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இதை கவனிச்ச சோழன், நிலா என்னாச்சு? குழந்தைய பத்தி சொன்னோனையும் முகமே மாறிடுச்சு. ஏன் நிலா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. சோழன் கிட்ட பேசுறதுக்கே நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலா பேசவே இல்லாம ரொம்ப தயக்கத்தோட உட்கார்ந்துருக்காங்க. சோழன் அதை கவனிச்சு, நிலா உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்லையா நிலா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல சோழன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சோழனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. சோழன் நமக்கும் குழந்தை எல்லாம் பிறக்கும், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு பயங்கர கற்பனையோட இருந்தாரு. ஆனா நிலா சொன்ன அந்த ஒரு வார்த்தை சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. நிலா உனக்கு குழந்தைன்னா பிடிக்கும்னு நினைச்சேன். எதனால நிலா வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் நிலா கிட்ட கேக்குறாருங்க. திரும்ப நிலா குழந்தைலாம் வேணாம் சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிலா எதுக்காக வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சோழன் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. நிலா பதில் சொல்றதுக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலா எதுவா இருந்தாலும் சொல்லு. குழந்தை பெத்துக்கிறதுல எதுவும் பயப்படியா நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாருங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சோழன், குழந்தை இப்போதைக்கு வேணாம். அதுதான் நிலா ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் திரும்ப கேக்குறாருங்க. நம்ம வீட்டை பாருங்க, நம்மளோட நிலைமைய பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு டிவி வாங்குறதுக்கே நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி டிவி வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் காசு போட்டாதான் ஒரு டிவியே நம்மளால வாங்க முடியுது. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இந்த நிலைமையில நம்ம 2 பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா எப்படி சமாளிக்க முடியும்? 2 பேரும் வேலைக்கு போறதுனாலதான் இந்த அமௌண்டே வந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் வேலைக்கு போக முடியும்? அது ஸ்கூலுக்கு போற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு சேரனனும் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. அதனால காசு கொடுக்குறாங்க. இதுவே சேரனு சந்தாவையும் பாண்டியன் வானையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஷேரிங் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனியான தேவை இருக்கும். அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம எப்படி நம்ம குழந்தைய வளர்க்க முடியும்? யாராவது ஒரு ஆளாவது நல்லா சம்பாதிக்கிறோம்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப நம்ம குழந்தை பெற்ற அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு சொல்றீங்களா அப்படின்னு நிலா சோழன்ட்ட கேக்குறாங்க. நிலா கேட்ட கேள்விகள்லாம் சோழனால பதிலே சொல்ல முடியலங்க. சோழன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நீ சொல்றதும் சரிதான் நிலா, ஆனா ரொம்ப நாள் தள்ளிப்பட வேணாம். சீக்கிரமே நம்மளால சம்பாதிச்சிடலாம். இனி நான் ரொம்ப பொறுப்பா இருக்கேன் நிலா. உங்ககிட்ட நான் எல்லா சம்பளத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்றேன். அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம குழந்தை பெத்துக்கிறத ரொம்ப தள்ளிப்பட வேணாம் நிலா அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. நிலாவுக்கு இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பமே இல்லைன்னாலும் சோழனோட ஆசைக்காக சரின்னு சொல்றாங்க. சோழன் அதை கேட்டவனையும் பயங்கர சந்தோஷப்படுறாரு. நிலா எனக்கு உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நிலா கிட்டே சொல்றாருங்க. நிலா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா ஆமாமா எனக்கும் பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நிலா என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சோழன் சொல்றாரு. நிலா அதுக்கு வேணவே வேணாம்ப்பா. அந்த குழந்தை பிறந்து எத்தனை பொய் சொல்ல போதோ. எனக்கு ஆண் குழந்தையே வேணாம்ப்பா. அதுவும் உங்களை மாதிரி ஆண் குழந்தை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க நிலா. இதை கேட்டவனே சோழன் சோகமாயிட்டாருங்க. என்ன நிலா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சோகமா கேக்குறாரு. நிலா சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் வழக்கம் போல எழுந்து உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே தூங்கிட்டு இருக்க நடேசன் எந்திரிக்கவே இல்லைங்க. டீயை கொண்டு போய் வச்சும் நடேசன் படுத்து தான் இருக்காரு. பாண்டியன் சேரன் கிட்ட, அண்ணே அந்த ஆளை பாத்தியானே, நேற்று நல்லா முட்டை குடிச்சிட்டு வந்து வெயிலு சுளீர்னு அடிக்குது, இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாருங்க.
அவரை விடுடா, அவரை யாரும் கண்டுக்காதீங்க. அவர் என்ன இன்னைக்கு நேத்தா பண்றாரு, அப்போதுலேருந்து அவர் அப்படித்தானே இருக்காரு. நேத்து நிலா குடிக்காதீங்கன்னு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிலா மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாருடா. ஆனா பார்த்தா நைட்டே வந்து குடிச்சிட்டு நிக்கிறாரு. நான் அப்பவே சொன்னேன் நிலா கிட்ட, அவரோட சத்தியத்தெல்லாம் நம்பாதாம்மா, அவர் திருந்தவே மாட்டாரு, அவர் அப்படித்தான் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏதோ அந்த டைம்ல நிலா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிலா மேலே சத்தியம் பண்ணிட்டு ஓடிட்டாருடா. இவர் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து தான் இவர் ரொம்ப ஆட்டம் போடுறாரு. முன்னாடி என்கிட்ட காசு கேட்பாரு, இப்ப அவர்கிட்டே காசு புலம்புனோனையும் அளவு இல்லாம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சேரன் பாண்டியன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க டைம்ல வெளியில யோ நடேசா எந்திரியா, யோ நடேசா அப்படின்னு 4-5 பேர் கத்துற சத்தம் கேக்குதுங்க. அந்த கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் வீட்டுக்கு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு 4 பேர் நின்றுட்டு நடேசன் கிட்ட யோ நடேசா எழுந்திரியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நடேசனை சட்டையை பிடிச்சி எங்கேயா காசு, காசு மட்டும் வந்து வக்கனையா வாங்க தெரியுது, வட்டி கட்ட மாட்டியா அப்படின்னு எல்லாரும் நடேசனோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னையும் எல்லாரும் வீட்டுல இருந்து ஓடி வராங்க. நடேசனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவரை விலக்கி விட்டு சேரன், அண்ணே என்னாச்சுண்ணே, ஏன் இப்படி வந்து காலையிலேயே பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. நாங்க பிரச்சனை பண்றோமா? ஏப்பா சேரா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, உங்க அப்பா எங்ககிட்ட 3 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தாரு, அதுக்கு வட்டி கட்டணும், இல்லைன்னா பணத்தை அசலோட கொடுங்கன்னு சொல்லியிருந்தனா இல்லையா? நீங்க கேட்டிருந்த டைமும் முடிஞ்சு போச்சு. யாரும் வந்து பணம் கொடுத்த பாடு இல்ல. உங்க அப்பா என்னன்னா ஜாலியா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு திரியிறான். நீங்களே யாரும் கண்டுக்காம இருக்கீங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு ஒருத்தர் கோவத்தோட பயங்கரமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அண்ணே அவ்வளோ பணம் இப்ப இல்லைண்ணே, அவர் வண்டி வாங்கினதே எங்களுக்கு தெரியாது. நாங்க இல்லாம எதுக்குண்ணே அவருக்கு இந்த காசெல்லாம் கொடுக்குறீங்க, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. அவர் தான் புரியாதனமா பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுக்காக நீங்க அவர்கிட்ட அப்படி இவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சேரன் திரும்ப கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த ஆளு, யோ நல்லா இருக்கியா உங்க டிராமாலாம், நீ கொஞ்சம் மரியாதையா இருப்பேன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து பேசினா, உங்க அப்பாவை நீ முன்னாடியே பணம் வாங்க அனுப்பிட்டு குடும்பத்தோட டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க ஒருத்தர். ஒழுங்கு மரியாதை இன்னைக்கே உங்க அப்பா பணத்தை எடுத்து வைக்க சொல்லு, இல்லைன்னா வேற மாதிரி பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு ஒருத்தர் பயங்கர சத்தத்தோட மிரட்டுறாருங்க. இடையில நடேசன் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்றாருங்க. அதை கேட்டவுடனேயும் எல்லாருக்குமே செம கோவம் வருதுங்க. நடேசனை அடிக்கிறதுக்காக எல்லாரும் எகிரிட்டு வராங்க. இதுக்கு இடையில பாண்டியன் பயங்கரமா உள்ள வந்து, யோ இனியா காலையில இங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்களா, ரவுடிசம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது நான் பண்றது ரவுடிசமா, இல்ல உங்க அப்பா பண்றது ரவுடிசமா? பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம குடிச்சிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை கேட்காம எங்களை கேட்கறியா நீ? 3 லட்ச ரூபா பணம் இப்பவே இங்கேயே வந்தாகணும், இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்க எல்லார் மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல திருடிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ஏற்கனவே நடேசன் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் திரும்ப திரும்ப நடேசன் பண்ணுற இந்த விஷயம்லாம் நடேசன் மேலே பயங்கர வெறுப்பு உருவாக்குதுங்க. நிலா மட்டும்தான் நடேசனுக்கு எப்பவுமே ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் நிலாவும் இப்போ நடேசனுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. நடேசன் மேலே நிலாவுக்கு இருந்த அபிப்பிராயம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. கடன் வாங்க வந்தவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு நடேசன்லையோ முடிஞ்சா கொடுடா, ஆம்பளையா இருந்தால் கொடுடா அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் தூண்டி விடுறாருங்க. சேரன் நடேசனை, அப்பா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும், யாருக்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்க வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இப்படியாப்பா நடக்கணும்? உங்களுக்கு நாங்க என்னதான்ப்பா குறை வச்சோம், எதுக்காக எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் நடேசனை பயங்கரமா கேள்வி கேட்கிறாருங்க. நடேசன் எதுவுமே சொல்லாம அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாருங்க. சேரன் கடன் கொடுத்தவங்ககிட்ட, அண்ணே கோச்சிக்காதீங்க, இப்போதைக்கு உடனே ரெடி பண்ண முடியும்னா எங்களால எப்படி ரெடி பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க எப்படியாவது உங்க பணத்தை அடைச்சிடுறோம் அப்படின்னு சேரன் பொறுமையா கெஞ்சி கேட்குறாருங்க. அதுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாரும் செம கோவமா வராங்க. யோ இதைதான் நீங்க முன்னாடியே சொன்னீங்க, ஆனா யாருமே எதுவுமே செய்யல, ஒரு வட்டி காசு கூட கொண்டாந்து கொடுக்கல, உங்களை நம்பி எப்படியா நான் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஆனா நீங்க வட்டி காசு கூட சொல்லுங்க, நான் வட்டி காசு போகுது கொடுத்துட்றேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அசலோட பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சேரன் கெஞ்சி பார்க்குறாருங்க. எப்பாரு சேரா, அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டா நாங்கள் பொறுமையாக வாங்கிப்போம். 3 லட்ச ரூபா பணம் ரொக்கமாக எடுத்து கொடுத்தோம், அதுக்கு வட்டியாவது கட்டினாதான் எங்களுக்கு பொழப்பு ஓடும். உனக்காக தான் இப்போ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். வட்டியே 30,000 இருக்கு. 30,000 பணத்தை போய் எடுத்து வை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், போலீஸுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஆனால் நீ இப்போ வட்டி மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்து மேலே எல்லார் மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடன்காரர் பயங்கரமாக மிரட்டுறாருங்க. சேரன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. என்னன்னு பண்றது வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப நிலா திடீர்னு வீட்டுக்குள்ள போயிட்டு
டிவி வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து கொண்டாந்து சேரன்ட்ட குடுக்குறாங்க. "அண்ணே இத குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அண்ணே டிவி வாங்கலாம்னு நம்ம சேர்த்து வச்சிருந்த பணம் தான். இத குடுங்க. டிவி அப்புறம் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் அத கேட்டவுடனே ரொம்ப சோகமாயிடுறாருங்க. சேரன் பல்லவன தான் பார்க்குறாரு. "ஏய் பல்லவா, டிவி அப்புறம் வாங்கிக்கலாம்டா. இப்போதைக்கு இந்த பிரச்சனைய முடிப்போம். நம்ம குடும்பத்து மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுப்போம்லாம் சொல்றாங்க. எதுக்குடா அவ்வளோ தூரம் போயிட்டு, நம்ம டிவி அப்புறம் வாங்கிக்கலாம்" அப்படின்னு பல்லவன்ட்ட சொல்றாரு. பல்லவனும் சரின்னு சொல்றாருங்க. டிவி வாங்குறதுக்காக வச்சிருந்த 30,000 பணத்த எடுத்து வட்டி காசுக்கு குடுக்குறாருங்க. "இங்க பாருப்பா, இன்னும் 3 மாசத்துல எங்களுக்கு பணம் கரெக்ட்டா வந்தாகணும். இல்லன்னா நாங்க சொன்னது தான் செய்வோம் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே நடேசன பயங்கர கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.